வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 3. இந்த சாப்டர் நம்பர் 2 பார்க்காதவங்கள்லாம் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் +1 மேக்ஸ் இருக்கும், அதில் போய் ரிவைஸ் பண்ணி ஃபுல்லாக பார்த்துருங்க. இப்போ சாப்டர் நம்பர் 3 பொறுத்தளவுக்கு முக்கோணவியல் தான் வந்து பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். அதை வந்து சம்வாட் ஐடியாஸை வச்சு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் முடியும். அப்போ ஃபார்முலாஸ் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு. அப்போ பேசிக் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல முக்கோணவியல் வீதங்கள் டாபிக் எடுத்திருக்கோம். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் நீ வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, இந்த 6 தான் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த 6ஐ வந்து தரவு வச்சுருந்தாவே, இதுக்குரிய ஃபார்முலாஸ் தரவு வச்சுருந்தாவே ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம். அப்போ ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தளவுக்கு செங்கோண முக்கோணம் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லாமல் வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்திருக்கோம். அப்போ ஏபிசி ஈஸியாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஏ ஈஸியாக 90 டிகிரி, ஏ வந்து செங்கோணம். அப்போ பி வந்து நம்ம தீட்டாவாக எடுத்துக்கிட்டால் அந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ கண்டுபிடிக்க போகிற முடியாது. அதுக்கு தீட்டாவை எடுத்துக்கிட்டால் அப்போ தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், அதாவது ஆப்போசிட் சைடு. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ஹைபாட்டனஸ் சைடு, மிச்சம் இருக்கிறது வந்து அட்ஜசன்ட் சைடு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஹைபாட்டனஸ் சைடு, மிச்சம் இருக்கிறது வந்து அட்ஜசன்ட் சைடு. அதாவது 90 டிகிரி எதிரே உள்ள பக்கம், 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம், தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், அந்த மீதம் உள்ள 3வது பக்கம்தான் வந்து அடுத்துள்ள பக்கம். ஆப்பான்னு போட்டால் போதும். அப்போ எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம், கர்ணம், இந்த 3 சைடு உனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் வந்து இதை நான் சுருக்கமாக எழுதியிருக்கேன். இப்போ இந்த ரேஷியோஸ் எழுத போகிறேன். அப்போ ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டானா என்ன, காஸ் தீட்டானா என்ன, கொசிக்கன் தீட்டானா என்ன, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இப்படி ஆர்டர் படுத்திக்கங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, அதுக்கு அடுத்தது கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, அதை அப்புறம் வச்சுக்கலாம். அப்போ சைன், காஸ், டான். அப்போ சைன் தீட்டானா என்ன? அப்போ சைன் தீட்டா என்பது எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ காஸ் தீட்டானா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ டான் தீட்டானா என்ன? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஏற்கனவே வந்து நீ நிறைய தடவை படிச்சிருப்ப, அதனால் சுருக்கமாக சொல்லியிருக்கோம். அப்போ சைன் தீட்டானா இங்கே எழுதுறேன் பாருங்களேன். அப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு சைன் தீட்டானா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனஸ் சைடு. அது காஸ் தீட்டா என்ன? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டனஸ். டான் தீட்டானா என்ன? அப்போ டான் தீட்டானா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இப்படி கரெக்டாக எழுதிக்கணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் டக்குன்னு வந்து நம்ம சம்மு ஈஸியாக போட முடியும். மறுபடியும் பாருங்கள், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இது 3 தரவாக இருந்தாவே மீதம் 3 நம்ம ஈஸியாக போடலாம். அப்போ சைன் தீட்டானா எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அப்போ டான் தீட்டானா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ சைன் தீட்டானா ஹைபாட்டனஸ் சைட் பை ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ், காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனஸ், டான் தீட்டானா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டோம்னா அடுத்த 3 வந்து அதனுடைய ரெசிப்ரோக்கலாக தான் வந்து நம்ம போட போகிறோம். அதனால் வந்து அதையும் ஒரு தடவை எழுதியும் காமிச்சிட்றேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தம்பி நல்லா கவனிச்சுட்டு வாங்க.
இது வரைக்கும் தெரியாதவங்க கூட நல்லா கவனிக்கலாம். ஏன்னா இது வந்து பேசிக் தான். அப்போ பேசிக்ங்கிறப்ப எழுதவா, அங்கே பாருங்கள். அப்போ சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இதை மறுபடியும் ஏன் எழுதுனீங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது, அதுக்கானது எழுதுகிறேன். இந்த இடத்துல கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, ஏன்னா இதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதனால தான் இங்கே நான் மாற்றி எழுதுன்னு பாருங்கள். அப்போ சைன் தீட்டானா எல்லாத்துக்கும் தெரியும், என்னது எதிர்பக்கம் பை கர்ணம். காஸ் தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ டான் தீட்டானா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா அப்படியே போடணும். அப்போ இங்கே எதிர்பக்கம் பை கர்ணம்னா கொசிக்கன் தீட்டார்னா கர்ணம் பை எதிர்பக்கம், அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னா இது கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். இது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா இது அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். அப்போ இப்படியெல்லாம் கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணிட்டா தான் ஈஸியாக இருக்கும். இது ஏற்கனவே உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ், இது வந்து ஹைபாட்டனஸ் பை ஆப்போசிட், ஹைபாட்டனஸ் பை ஆப்போசிட். இது வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனஸ், இந்தது வந்து ஹைபாட்டனஸ் பை அட்ஜசன்ட் சைட். இது வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இது என்னாகும், அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட். தேட்ஸ் ஆல். இது எல்லாமே உனக்கு தெரிய இருந்தாலும் ஒரு தடவை தெளிவாக சொல்லிடுறதுக்காண்டி நான் எழுதி காமிச்சிருக்கேன். அப்போ சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, இதை பற்றி நீ தெளிவாக தெரிஞ்சாவே போதுமானது. இது மூணும் தெரிஞ்சாவே இதனுடைய தலைகீழிகள் தான் இது இதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ் தான் அது. அந்த ரெசிப்ரோக்கல்ஸ் எழுதுகிறப்ப பாயிண்ட் நம்பர் 2, அது பாயிண்ட் நம்பர் 1ன்னு வச்சுருந்தோமா, இது பாயிண்ட் நம்பர் 2. ரெண்டாவது பாயிண்ட், கொசிக்கன் தீட்டானா என்ன, கொசிகன் தீட்டானா என்னன்னா 1/sin தீட்டா. நல்லா கவனிங்க. அப்போ கொசிகன் தீட்டானா 1/sin தீட்டா, அது அங்கே தான் எழுதிக்கோம் இல்லையா. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அப்போ சைன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஃபார்முலாவில் நீ நேரடியாக எழுதலாம். அப்போ சைன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ தேர்ட் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு அதே கண்டிஷன் தான் எழுத போகிறோம். அப்போ தேர்டு பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கவனிங்க. சீக்கன் தீட்டா என்பது 1/cos தீட்டா. அப்போ இதே மாதிரி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ காஸ் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1. அதுக்கடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தா முக்கியமான பாயிண்ட்டு, காட் தீட்டா என்பது என்ன. அப்போ காட் தீட்டானா என்னன்னு சொல்லலாம்ப்பா, 1/tan தீட்டா. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அப்போ tan தீட்டா இன்ட்டு காட் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ இதெல்லாமே ஃபார்முலாஸ் தான், நேரடியாகவே எழுதக்கூடிய ஃபார்முலாஸ் தான், ஈஸியாக போட்டுடலாம், ஒன்றும் இல்லை. அப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து சம்முலையெல்லாம் அங்கங்கே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கு அடுத்து ஃபிஃப்த்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கப்பா, ஃபிஃப்த்து. அப்போ இதெல்லாம் நீ நோட்டில் எழுதிட்டே வரணும், அப்போ தான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அப்போ ஃபிஃப்த்து ஃபார்முலா பொறுத்தளவுக்கு டான் தீட்டானா என்னன்னு சொல்லலாம்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு சொல்லலாமா. ஓகே. அதுக்கடுத்து காட் தீட்டானா என்னன்னு சொல்லலாம், காட் தீட்டானா 1/tan தீட்டான்னு சொல்லலாமா. அல்லது இப்படி சொல்லலாம், எப்படி, காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு சொல்லலாம். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா டான் தீட்டா, காஸ் பை சைன்னா காட்டு. இதெல்லாம் வந்து யாவை வச்சுட்டே வரணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அங்கே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் 5 பாயிண்ட் சொல்லியிருக்கோமா, எல்லாம் ஃபார்முலாஸ் தான். அப்படியே வந்து தொடர்ச்சியாக இன்னொரு 5 இருக்குது, அப்படியே பார்த்துக்கிட்டே வரப்போகிறோம், நல்லா கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 6, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா. அப்போ sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் என்னன்னு கேட்டால் 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஒருவேளை காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் என்னன்னு கேட்டால் 1 - sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபார்முலாவில் வந்து பயன்பட்டுக்கிட்டே இருக்கும்.
இதில் இன்னும் கூட எழுதலாம். சைன் தீட்டா மட்டும் என்னன்னு கேட்டாங்கன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ரூட்டு. அதே மாதிரி இதில் காஸ் தீட்டா மட்டும் என்னன்னு கேட்டாங்கன்னா 1 மைனஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ரூட். அவ்வளோதான்ப்பா. அப்போ இதை வச்சு இதை பூரா உருவாக்கியிருக்கான். இந்த ஒரு ஆறாவது ஃபார்முலா வச்சு 1 2 3 4 ஃபார்முலா நம்மளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1 ஏற்கனவே தெரியும் உனக்கு. அப்போ சைன் ஸ்கொயர் வேணும்னா 1லேருந்து காசை மைனஸ் பண்ணும், காஸ் ஸ்கொயர் வேணும்னா 1லேருந்து சைன் ஸ்கொயரை மைனஸ் பண்ணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதிலேருந்து சைன் தீட்டா மட்டும் கேட்டாங்கன்னா ஹோல் ரூட்டாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர், காஸ் தீட்டா மட்டும் கேட்டாங்கன்னா ஹோல் ரூட்டாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். இது இந்த ஃபார்முலாவிலேருந்து வந்திருக்கு. அடுத்து 7th ஃபார்முலாவுக்கு நீங்கள். அப்போ 7th ஃபார்முலா என்பது 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா என்பது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. நல்லா கவனிக்கணும். அப்போ டான் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் தீட்டான்னு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ டான் ஸ்கொயர் மட்டும் நம்மளுக்கு தேவைன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 மைனஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை டேன் கேட்டாங்கன்னா ரூட் போட்டுருங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒருவேளை டான் தீட்டா மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. ஒருவேளை இந்த டேனையே கூட அங்கிட்டு கடத்திட்டு போயிட்டா என்ன ஆகும், நல்லா கவனிங்க. இதை பூரா இது கொண்டு போயிட்டா அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா =1. இதுவும் அடிக்கடி நம்ம ஃபார்முலாவில் பயன்பட்டு தான் இருக்க போகுது. அதனால் ஃபார்முலா தெரியலைன்னா ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்பப்போ நம்ம க்ரியேட் பண்ணி ஃபார்முலாவை நம்ம போட்டுகிட்டே வரலாம். அப்போ 8th ஃபார்முலா பொறுத்தளவுக்கு 8வது ஃபார்முலா கோனிங்கப்பா. அப்போ 8th ஃபார்முலா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா என்னது கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காட் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு போட்டலாமா. ஒருவேளை காட் தீட்டா மட்டும் என்னன்னு கேட்டால் 1 கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 ரூட். அவ்வளோதான். இந்த காட்டை அங்கே கொண்டு போயிருங்கப்பா. அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா =1. இதை அங்கே கொண்டு போயிட்டா என்ன ஆயிரும், 1 மட்டும் மிச்சம் இருக்கும். உனக்கு ஃபார்முலா தெரியலன்னு யாரும் ஃபீல் பண்ணாத, கஷ்டப்படாத. தெரியாட்டி நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 8 பாயிண்ட் பார்த்துருக்கோமா. அப்போ 9வது பாயிண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஏற்கனவே நீ பார்த்தா தான் காம்ப்ளிமெண்ட்ரி, அதாவது நிரப்பு கோணங்களுக்கான விகிதங்கள் ரேஷியோஸ். அப்போ 9th பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. இங்கே பாருங்கப்பா, இது பார்த்துருப்பீங்க. சைன் 90 மைனஸ் தீட்டா, அடுத்தது காஸ் 90 மைனஸ் தீட்டா, அதுக்கு அடுத்தது டான் 90 மைனஸ் தீட்டா, அதுக்கு அடுத்தது கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா, அதுக்கு அடுத்து சீக்கன் 90 மைனஸ் தீட்டா, அதுக்கு அடுத்தது காட் 90 மைனஸ் தீட்டா. இதெல்லாம் நீ படித்ததான், மறந்தாலும் பரவாயில்லை, இங்கேருந்து நீ நல்லா கவனிச்சா போதும். அப்போ சைன் 90 மைனஸ் தீட்டாங்கிறது காஸ் தீட்டா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் உரியது. அடுத்து காஸ் 90 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா. அப்போ இது ரெண்டும் ஒரு இதுக்கு வரும். சைனு காசு ஆகும், காசு சைன் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. அழகாக மைண்டில் வச்சுக்கலாம். அப்போ சைன் 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா. அப்போ காட் 90 மைனஸ் தீட்டானா என்னது, டேன் 90 மைனஸ் தீட்டானா காட் தீட்டா. அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கள், காட் 90 மைனஸ் தீட்டானா டேன் தீட்டா. அப்போ டேன் காட்டாகும், காட்டு டேன் ஆகும். தேட்ஸ் ஆல். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். அதுக்கடுத்து இது ரெண்டும் மாறிக்கிறேன். கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டானா என்ன தீட்டா, சீக்கன் தீட்டா. சீக்கன் 90 மைனஸ் தீட்டானா என்ன தீட்டா, கொசிக்கன் தீட்டா. ஃபார்மா எழுதி பார்த்தா சரியாக போகும்பா. அப்போ சைன் காஸ் டேன் கொசிக்கன் சீக்கன் காட் வருது இல்லையா. சைனு காசு இடம் மாறிக்கிறோம், டேனும் காட்டு இடம் மாறிக்கிறோம், அதுக்கடுத்து சீக்கனும் கொசிக்கனும் இடம் மாறிக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் கன்ஃபியூஸ் வந்தால் ஒரு சின்ன ஐடியா சொல்லவா. இங்கே பாருங்கள், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. இந்த வர கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. இது 6 தெரியும் நம்மளுக்கு. இது ரெண்டும் இடம் மாறிக்கிறோம்ப்பா. இது ரெண்டும் இடம் மாறிக்கும்ப்பா. இது ரெண்டும் இடம் மாறிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அழகாக நீ மைண்டில் வச்சுக்கலாமா. இப்போ நீ மைண்டில் ஈஸியாக வச்சு போட்டுருவா. அப்போ இது ரெண்டு இடம் மாறிக்கிறோம், இது ரெண்டு இடம் மாறிக்கும், இது ரெண்டு இடம் மாறிக்கும். இந்த ஃபார்முலாஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 6 ஃபார்முலா
அங்கங்கே நம்ம பயன்படுவோம். ஒரு சின்ன சின்ன சம்முக்கு யூஸ் பண்ணுவோம். இதனால் வந்து இப்போப்பே நம்ம பழகிட்டு வந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஃபார்முலாஸ் பூராமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்முலாஸ் தான், வந்து யாரும் வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் எத்தனை ஃபார்முலா எழுதியிருக்கான்? 9 ஃபார்முலா எழுதியிருக்கான். அந்த 9 ஃபார்முலாவுமே தரவாக செக்கப் பண்ணி போட்டணும். அதுக்கடுத்து மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் எழுத போகிறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து இங்கே 10th வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த வேல்யூஸ் தான் எழுத போகிறோம். அந்த வேல்யூஸ் எழுதுகிறப்ப கரெக்டாக கவனிக்கணும். ஏன்னா இங்கே கவனிங்க, 10வது பாயிண்ட்டு தான் வேல்யூஸ் பாயிண்ட்டு. இங்கே பாருங்கப்பா, நல்லா கவனிங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. நீ ஏற்கனவே வந்து நீ பார்த்துருப்பீங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சிட்டு வாங்க. இது 0 டிகிரி, இது 30 டிகிரி, இது 45 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. இந்த 90 வரைக்கும் வேணால் நம்ம வந்து டேபிள் காலம் உருவாக்கி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான், நம்ம இன்னும் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துட்டே வாங்க. அதனால தான் லைவில் எழுதிட்டுருக்கேன். ஏன்னா டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதுக்காண்டி பூரா போட்டுக்கிட்டுருக்கேன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாப்பா, டேபிளை வந்து நீ கிரியேட் பண்ணி நோட்டில் எழுதிக்கணும். இப்போ நீ ஏற்கனவே வந்து படிச்சிருப்பீங்க, அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணலாம் கவனிங்கப்பா. இது 0, 30, 45, 60, 90, வேறு ஒன்றும் இல்லை. 0 ரூபா, 1/4 ரூபா, அரை ரூபா, 3/4 ரூபா, 1 ரூபா, இப்படியா வச்சுக்கோங்க. 0, 1/4, அரை, 3/4, 1 எல்லா நம்பரையும் ரூட் பண்ணணும். ரூட் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி, நல்லா கவனிக்கணும். அப்போ 0, 1/4, அரை, 3/4, 1 எல்லாத்தையும் ரூட் பண்ணணும். அவள் 0வை ரூட் பண்ணால் 0, 1/4 ரூட் பண்ணால் 1/2, அரையை ரூட் பண்ணால் 1/√2, 3/4 ரூட் பண்ணால் √3/2, 1 ரூட் பண்ணால் 1. இதை மட்டும் நீ தெளிவாக தெரிஞ்சாவே கண்டிப்பாக அந்த டேபிளை வந்து முடிச்சிருவீங்க. அப்போ நல்லா கவனிங்க. 0, 1/4, அரை, 3/4, 1 எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ரூட் பண்ணணும். அப்போ 0வை ரூட் பண்ணி இங்கே போடுங்க, 1/4 ரூட் பண்ணி இங்கே போடுங்க, அரையை ரூட் பண்ணி இங்கே போடுங்க, 3/4 ரூட் பண்ணி இங்கே போடுங்க, 1 ரூட் பண்ணி இங்கே போடுங்க. அப்போ இது பூரா ஏறு வரிசையில் இருக்கும், அசெண்டிங் ஆர்டர் இருக்கும். இதை காட்டிலும் இது பெரியது, இதை காட்டிலும் இது பெரியது, இதை காட்டிலும் இது பெரியது, இதை காட்டிலும் இது பெரியது, அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். அதுக்கடுத்து டிசெண்டிங் ஆர்டர், இறங்க வரிசையில் அப்படியே ரிவர்ஸ் போடுங்க. இங்கே 1 அங்கே போடுங்க, √3/2 அங்கே போடுங்க, அடுத்து 1/√2 போடுங்க, அடுத்து 1/2 போடுங்க, இது 0 போடுங்க. அப்போ இது ஏறு வரிசை, இது இறங்கு வரிசை. அப்போ சைன் தீட்டா பூரா அசெண்டிங் ஆர்டர், காஸ் தீட்டா பூரா இறங்கு வரிசை, டிசெண்டிங் ஆர்டர். அப்போ முதல்ல நீ 0, 1/4, அரை, 3/4, 1 எல்லாத்தையும் ரூட் பண்ணி போட்டுடணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா தம்பி, டேன் தீட்டா. அப்போ டேன் தீட்டானா என்னப்பா, நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே பாருங்கள். அப்போ டேன் தீட்டானா என்ன? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ சைனை காசால் டிவைட் பண்ணி போட்டால் வரப்போகுது. அப்போ 0/anything 0. அப்போ 0/1னா 0, 1/0னா இன்ஃபினிட்டிவ், நாட் டிஃபைன்டுன்னு அர்த்தம். அப்போ 1/0னா இன்ஃபினிட்டிவ். அப்போ 1/0 இன்ஃபினிட்டி. அந்த இன்ஃபினிட்டி வர்றதுனால இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இன்ஃபினிட்டியில் முடிஞ்சிருக்கு இந்த அட்டவணை, அப்புறம் எழுதிக்கிறேன். இன்ஃபினிட்டியில் முடிஞ்சிருச்சு, இன்ஃபினிட்டியில் அடுத்தது ஆரம்பிக்கணும், இன்ஃபினிட்டியில் வந்து இது முடியணும், இது இன்ஃபினிட்டியில் வந்து ஆரம்பிக்கணும். மறந்துடாதீங்க, இதுதான் ரூல்ஸ். இது ஃபார்முலாவில் நீ போட்டால் இதான் வரப்போகுது. அப்போ இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. இன்ஃபினிட்டிவில் டேனில் முடிஞ்சிருக்கு, கொசிக்கனில் ஆரம்பிக்குது, சீக்கனில் வந்து முடியுது, காட்டில் வந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஏன்னா தப்பு வந்துடக்கூடாதுக்காண்டி ஆரம்பத்தில் போட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து டேன்னா என்ன சொல்லியிருக்கேன்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா சொல்லியிருக்கேன், டேன் தீட்டா. அப்போ இதை டிவைட் பண்ணுங்கள்.
இந்த கீழே இருக்க ரெண்டையும் கட் பண்ணிட்டா 1/√3. √2 கட் பண்ணிட்டா 1, 2 கட் பண்ணிட்டா √3. தட்ஸ் ஆல். அப்போ இந்த 3 கண்டுபிடிச்சா அடுத்த 3 ரொம்ப ஈஸி. மறுபடியும் பாருங்கள், 0, 1/4, அரை, 3/4, 1 எல்லாத்தையும் ரூட் பண்ணி போட்டேன், ரிவர்ஸ் எழுதிட்டேன். அப்போ tan θ வேணும். tan θனா sin θ/cos θ. அப்போ டிவைட் பண்ணி போட்டாச்சு. டிவைட் பண்ணி போட்ட பின்னால் இது கிடச்சிருக்கு. இன்ஃபினிட்டியில் ஆரம்பிக்கிறது. அதுக்கடுத்து ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, கொசிகன் தீட்டா என்பது 1/sin θ படிச்சிருக்கோம்ல. அப்போ கொசிகன் தீட்டா வந்து 1/sin θ, சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ 0வை தலைகீழாக போட்டால் இன்ஃபினிட்டிவ். நல்லா கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, 0வை தலைகீழாக போட்டால் இன்ஃபினிட்டிவ். இதை 1/2 தலையில் போட்டால் 2, 1/√2 ரெசிப்ரோக்கலாக போட்டால் √2, √3/2னா தலைகீழாக போட்டால் 2/√3, 1 தலைகீழாக போட்டால் 1. அப்போ கொசிகன் வந்தாச்சுப்பா. அப்போ கொசிகன் எப்படி கண்டுபிடிச்சோம்? சைனை அப்படியே ரெசிப்ரோக்கலாக போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது சைன் போட்டு காசுக்கு ரிவர்ஸ் போட்ட மாதிரி கொசிகன் போட்டு சீக்கனுக்கு ரிவர்ஸ் போடுங்க. அப்போ 1 இங்கே வந்துடும். அதுக்கு அடுத்தது இது இங்கே வந்துடும் 2/√3. அதுக்கடுத்து இது இங்கே வந்துடும். இந்த 2 இங்கே வந்துடும். அந்த இன்ஃபினிட்டிங் வந்துருச்சா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, சைனை தலைகளாக போட்டால் கொசிகன் கிடைக்கும், காசை தலைகளாக போட்டால் என்ன கிடைக்கும்? சீக்கன் கிடைக்கும். டேனை தலையில் போட்டால் காட் கிடைக்கும். அப்போ 0வினுடைய ரெசிப்ரோக்கல் இன்ஃபினிட்டிவ். ஏன்னா 1/0 தானே இன்ஃபினிட்டிவ், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ tan θ 0ன்னா காட் θ இன்ஃபினிட்டிவ். இதை ரெசிப்ரோக்கல் என்னது? √3. இதை ரெசிப்ரோக்கல் என்னது? 1. இது √3/1, அப்போ 1/√3. அதுக்கடுத்து இன்ஃபினிட்டி தலையில் போட்டால் 0. அப்போ சைன் காஸ் டேன் கண்டுபிடிச்சிட்டு அப்போ ரெசிப்ரோக்கலாக போட்டால் இது பூராமே கிடச்சிடும். அப்போ 0வில் ஆரம்பித்து இந்த அட்டவணை எங்கே முடிஞ்சிருக்கு? 0வில் முடிஞ்சிருக்கு. இதை வச்சுங்க, 0 ஆரம்பம், 0 முடிவு. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்களேன், 0வில் ஆரம்பித்து 0வில் முடியுது. இந்த இடம் பாருங்கள், இன்ஃபினிட்டிவ் முடிவு, ஆரம்பம், முடிவு, ஆரம்பம். இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா நீ ஏற்கனவே படித்து வச்சுருப்ப, இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் தெரிஞ்சாவே சம்மு நம்ம ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா சம்மு அட்டவணையில் கேட்பாங்க, அதை நம்ம போட போகிறோம். கொஞ்சம் ரெடி ஆகிக்கங்க. 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 3 ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல். எக்ஸாம்பிள் 3.1 எடுத்துக்காட்டு 3.1. அதுதான் ஃபஸ்ட்டு சம்மை அங்கே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். அந்த ஃபார்முலாஸை கரெக்டாக வச்சுருக்கணும். மறந்தாலும் இங்கே ஞாபகப்படுத்திக்கலாம். ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். நீ அணுகுமுறையை பொறுத்து, உன்னுடைய அணுகுமுறையை பொறுத்தாக இந்த பாடம் ஈஸியாக அமையும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ என்னோட ஒன்றி வந்துட்டாவே உனக்கு எல்லாமே நான் சால்வ் பண்ணி கரெக்டாக கொடுத்துருவேன். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா கண்டினியூஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உனக்கு புரியாமல் போயிடும். அதனால் இந்த சம்மை பொறுத்தளவுக்கு நல்லா கொஞ்சிக்கோங்க. ப்ரூவ் தேட்னா நிரூபி. ப்ரூவ் தேட் tan θ ப்ளஸ் சீக்கன் θ மைனஸ் 1 tan θ மைனஸ் சீக்கன் θ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் θ cos θன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல ப்ரூவ் பண்ணோம்னாவே இடது பக்கத்தை எடுத்து வலது பக்கத்தை ப்ரூவ் பண்ணுறது ஒரு டெக்னிக். அதுக்கடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு 1 கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடை வச்சு 2 கண்டுபிடிக்கணும். 2 சமம்னு சொல்கிறது இன்னொரு டெக்னிக். இந்த சம்மை பொறுத்தளவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கொண்டு வர போகிறோம். அப்போ முதல்ல ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நல்லா கொனிங்க. ப்ரூஃப். அப்போ ப்ரூஃப் பொறுத்தளவுக்கு முதலில் டேக்கிங் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா நல்லா கொனிக்கணும்ப்பா. tan θ ப்ளஸ் secant θ minus 1 tan θ minus secant θ plus 1. அப்போ இந்த சம்மை நீ தப்பில்லாமல் செய்யணும்னா ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுருக்கணும். என்ன ஃபார்முலானா ஏற்கனவே ரஃப் ஒர்க் தான், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னது 1 + tan ஸ்கொயர் θ ஈக்குவல் டு secant ஸ்கொயர் θ. அப்போ 1 மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம்? அப்போ சீக்கன் ஸ்கொயர் θ மைனஸ் tan ஸ்கொயர் θன்னு போடலாமா? அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு இங்கே பயன்பட போகுது.
அப்போ இந்த ஃபார்முலா உனக்கு தெரியலைன்னா நிச்சயம் வந்து இந்த சம்மு போட முடியாது. அதனால தான் வந்து ஏற்கனவே நான் ஃபார்முலாஸ் எல்லாம் சொன்னேன். ஏன்னா ஃபார்முலா வச்சு தான் இந்த இது எல்லாமே செய்ய போகிறோம். அப்போ இந்த இடத்துக்கு ஏன் சார் இந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணோம், ஒன்றுக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஒன்று இருக்குல்ல, அதை போடலாமேன்னு கேட்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறது என்னது, டான் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும். அப்போ இது ரெண்டுக்கும் அடக்கிய ஒரே ஃபார்முலா. அப்போ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அந்த ஒன்றுக்கு போட போகிறோம். டினாமினேட்டர் அப்படியே இருக்கணும், நியூமரேட்டருக்கு மட்டும் போட போகிறோம். அப்படி போட்டால் தான் அந்த ப்ரூஃப் கிடைக்கும், மறந்துடாதீங்க. அப்போ அந்த ப்ரூஃப் தெளிவாக செய்யணும்னா நல்லா கவனிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒன்றுக்கு பதிலாக நல்லா கவனிங்கப்பா. அப்போ டான் டீட்டா ப்ளஸ் சீக்கன் டீட்டா மைனஸ் இந்த ஒன்றுக்கு பதிலாக இந்த இதை எழுதலாம். அப்போ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிருங்க. கீழே இருக்கிறத நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். என்னது, டான் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா ப்ளஸ் 1, நோ சேஞ்ச். இதை அப்படியே வச்சுக்கணும்ப்பா. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதை யோசிச்சு பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி போடலாமா இந்த இடத்துல, அதுதான். அப்போ நீ கரெக்டாக அப்சர்வ் பண்ணாங்க ஈஸியாக புரியும். அப்போ டான் டீட்டா ப்ளஸ் இது சீக்கன் டீட்டா வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சும்மா ப்ராக்கெட் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. மைனஸ் இது ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுங்க. இது எப்படி போடலாம்ப்பா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி. நல்லா பாருங்கள். அப்போ இந்த இடம் எப்படி போடலாம்ப்பா தம்பி, நல்லா கவனிச்சிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இதை நோ சேஞ்ச், இந்த மைனஸ் அப்படியே வந்துருச்சு. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி பை கீழே இருக்கிறது நோ சேஞ்ச். அப்போ டான் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா ப்ளஸ் 1, நோ சேஞ்ச். அப்போ இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். இது சம்மு கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்றை மட்டும் என்ன பண்ணால் ஒன்று போலாக சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா அப்ளை பண்ணிட்டோம், இங்கே அப்ளை பண்ணி விட்டோம். மறுபடியும் பார்த்தா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு பிரித்து போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், ரொம்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இது வரைக்கும் ஒரு டேர்ம் மைனஸ் இது வரைக்கும் இன்னொரு டேர்ம், ஏன்னா இது மல்டிபிள் இருக்குல்ல, அதான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அப்போ இது ரெண்டையும் காமனாக வெளியெடுக்கலாம். அப்போ இதையும் காமனாக வெளியெடுக்கலாமா அந்த இதை. அப்போ வெளியில் அப்படியே எடுத்துருங்க. அப்போ எதை வெளியெடுக்க போகிறேன் நல்லா கவனிங்க. அப்போ டான் டீட்டா ப்ளஸ் சீக்கன் டீட்டாவை வெளியில் எடுத்துட்டேன். அப்போ வெளியில் எடுத்துட்டா நல்லா கவனிங்கப்பா. அப்போ இது வெளியில் போயிடுச்சுன்னா அந்த இடம் ஒன்றா இருக்குமா, இது வெளியில் வந்துச்சுன்னா 1, இந்த மைனஸ்ஸு, இந்த இது மிச்சம் என்ன இருக்குப்பா, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது சீக்கன் டீட்டா மைனஸ் டான் டீட்டா, அவ்வளோதான்ப்பா பை கீழே இருக்கிறது அப்படியே இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்குன்னா. அப்போ கீழே இருக்கிறது என்ன இருக்குது, அப்போ டான் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா ப்ளஸ் 1. மறுபடியும் ஒரு நல்லா கவனிங்க. இங்கே டான் டீட்டா ப்ளஸ் சீக்கன் டீட்டா, இங்கே டான் டீட்டா ப்ளஸ் சீக்கன் டீட்டா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. அப்போ வெளியில் எடுத்துட்டா இந்த இடம் 1 ஆயிரும், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள், டான் டீட்டா ப்ளஸ் சீக்கன் டீட்டா இன்ட்டு 1 இது. அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு இது வந்துடுதில்ல, அவ்வளோதான்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணும்ப்பா, அதுதான் இதனுடைய முக்கியமான அம்சம். அப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்க போகுது, அப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க. அப்போ டான் டீட்டா ப்ளஸ் சீக்கன் டீட்டா, இந்த மைனஸை உள்ளே பண்ண 1 மைனஸ், இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் சீக்கன் டீட்டா, இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு டான் டீட்டா பை டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ டான் டீட்டா மைனஸ் சீக்கன் டீட்டா ப்ளஸ் 1. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், என்ன உனக்கு வரும் வித்தியாசம் தெரியும் பாருங்கள். 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மைனஸ் சீக்கன் தீட்டா அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, டான் தீட்டா அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, அப்படியே அடிங்க. அப்படியே அடிச்சிட்டா மிச்சம் என்னப்பா வரும், அப்போ டான் டீட்டா ப்ளஸ் சீக்கன் டீட்டா, இதுதான் கிடச்சிருக்கு. ஆனால் இது நம்மளுடைய ஆன்சர் இல்லை. அப்போ நம்ம ஆன்சர் புக் ஆன்சர் வரணும்னா, ப்ரூஃப் ஆன்சர் வரணும்னா இதை பிரித்து போடணும். பிரிச்சுன்னா எப்படி போடலாம், டான் தீட்டான்னா என்ன போட்டிருக்கோம், அப்போ சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு போட்டிருக்கோமா, போட்டாச்சு. சீக்கன் டீட்டானா என்னென்னு போட்டிருக்கோம், 1 பை காஸ் டீட்டான்னு போட்டிருக்கோமா, அவ்வளோதான்.
இப்போ இது டினாமினேட்டரும் சேமாக இருக்கா. இப்போ எல்சிஎம் காஸ் தீட்டா. அப்போ எல்சிஎம் ஒரே மாதிரி தான் கூட்டிடலாமா. அப்போ சைன் தீட்டா ப்ளஸ் 1. அப்போ திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ சைன் தீட்டா ப்ளஸ் 1/காஸ் தீட்டா தான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து ப்ரூஃபில் காமிச்சிருக்கோம்ல, அதை தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா போனீங்க. ஏன்னா இதுதான் வந்து தேவையான ப்ரூஃபு. அந்த ப்ரூஃபை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்றும் இல்லை, விஷயமே எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு மட்டும் இந்த வேல்யூ போட்டிங்கனாவே டக் 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 டக்னு ஆன்சர் வந்துடும். ட்ரிக்னாமெட்ரியை வந்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் படிக்கிறப்ப எல்லாம் வந்து கஷ்டமாக தெரிஞ்சு, ஆனால் சொல்லிக் கொடுக்குற விதத்தில் சொல்லிக் கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி ஈஸியாக வெரி சிம்பிள் கான்செப்ட் ஃபார் மேக்ஸ் சப்ஜெக்ட். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிம்பிள் கான்செப்ட்டு நீ புரிகிற விதத்தில் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து நான் சொல்ல கவனித்து பார்த்தாவே உனக்கு எல்லாமே விளங்கிடும். இப்போ எக்ஸாம்பிள் 3.1 முடிச்சிருக்கோம். இப்போ வந்து 3.2 பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.2 prove that secant a minus cosecant a into 1 plus tan a plus cot a is equal to tan a into secant a minus cot a into cosecant a என நிறுவுகன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு. ஆனால் ப்ரீவியஸ் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் எழுதி போட்டோம் இல்லையா, அதை வந்து தர வச்சுருக்கணும். இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர முடியாது. ஏன்னா தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஈக்குவல் பண்ண போகிறோம். இந்த சம்மை பொறுத்தளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்மில் சொன்னோம் இல்லையா, அது பூரா யாக வச்சுருந்தாவே ஈஸியாக போட்டலாம். அப்போ முதல்ல டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்காதுப்பா. அதை ஆன்சர் ஒன்றுன்னு வச்சு செய்ய போகிறோம். நல்லா கொஞ்சிக்கோங்க, சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டேன். அப்போ எல்ஹெச் எடுத்துகிட்டு என்ன எழுத போகிறேன் தெரியுமா, சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ எழுதிட்டேன். இன்ட்டு இங்கிட்ட என்ன இருக்குது பாருங்க, 1 + tan a + cot a. இதை எழுதிட்டு என்ன பண்ண போகிறேன், உடைக்கணும். அப்போ உடைக்கிறதுனா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்முலா எழுதி போட்டுக்க இல்லையா. அப்போ சீக்கன் ஏன்னா 1/cos a மைனஸ் கொசிக்கன்னா என்னது 1/sin a. அப்போ இப்படி பிரிக்கணும், மறந்துடாதீங்க. ஏன்னா இப்படி பிரித்தாத்தான் நமக்கு அந்த ஆன்சர் கொண்டு போக முடியும். அப்போ 1 + டேன்னா சொல்லுங்க பார்ப்போம், sin a/cos a tan a இல்லையா. அப்போ sin a/cos a. அதுக்கடுத்து இதை எப்படி பிரிக்கலாம், cos a/sin a. இப்போ எல்லாத்துக்கும் விளங்கியிருக்கோம் ஏன் இப்படியெல்லாம் பிரிச்சிருக்கோம்னு. அப்போ அங்கே படிச்சிருந்தாத்தான் வந்து இதை வந்து நம்மளால் பிரிக்க முடியும். அதனால் இது வரைக்கும் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் படிக்காதவங்க கரெக்டாக போய் படிச்சிருங்க. ஏன்னா அதெல்லாம் படித்தாத்தான் வந்து இங்கே ஈஸியாக புரியும். அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், மீச்சியமாக எடுக்கணும், எல்சியம் எடுக்கணும். அப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா, குறுக்கு பெருக்கல் 1 × sin a மைனஸ் இது என்னது cos a, 1 × cos a cos a/ இதை பண்ணினா sin a × cos a. ஓகேப்பா, மல்டிபிள் தான் பண்ணியிருக்கீங்க, வேறு ஒன்றும் செய்யலை. அதுக்கடுத்து இதை எல்சியம் எடுத்தால் sin a cos a தான் எல்சியம், எல்லாத்துக்குமே தெரியும்ப்பா. அப்போ இதை பாருங்கள், பை போட்டு 1 போட்டு வச்சுக்கோங்க. இதை அப்படியே மேலே ஏற்றிடலாமா. அப்போ sin a × cos a. ஓகேப்பா, ப்ளஸ்ஸு இது கம்பேர் பண்ணி பார்த்தா காசு கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் மட்டும் மிச்சம் இருக்குமா. அப்போ இந்த சைனு இங்கே ஒரு சைனு, அப்போ சைன் × சைனு sin ஸ்கொயர் a. அவ்வளோதாப்பா. இந்த சைன் ஏ கேன்சல் ஆகிட்டா இங்கே காசு இருக்குது, இங்கே காசு இருக்குது. அப்போ என்னது cos ஸ்கொயர் a. ஓகேப்பா, அப்போ எல்சிஎம் எடுத்து போட்டாச்சுப்பா. இனிமேல் சிம்பிளை பண்ணி போடலாமா. அப்போ சிம்பிளை பண்ணி போடுங்க. இந்த இடம் பாருங்கள், sin a மைனஸ் cos a/sin a × cos a. அவ்வளோதான்ப்பா. இன்ட்டு இதை அப்படியே a² அந்த மெத்தடில் போடலாமா. அப்போ sin ஸ்கொயர் a ப்ளஸ்ஸு cos ஸ்கொயர் a ப்ளஸ்ஸு sin a cos a அப்படியே வச்சுக்கிட்டு கீழே வந்து sin a × cos a எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள்.
அப்போ மல்டிபிள் பண்ணால் ஒரு ஃபார்முலா உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரணும். இந்த சொல்கிறேன் பாருங்கள், இங்கே எழுத போகிறேன் பாருங்கள். ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ கியூப், நல்லா கவனிங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா தான் இது வந்து ஆன்சர் வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு ஒரு ஃபார்முலா தெரியுமா? அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஒரு ஃபார்முலா நீ படிச்சிருப்ப, கண்டிப்பாக நீ படிச்சிருப்ப. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, அதான் ஐடென்டிஸ் படிச்சிருப்ப. அப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் இதை போட போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ எது மாதிரிப்பா இருக்குது? இந்த ஏ மைனஸ் பி, இந்த ஏ மைனஸ் பி, அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏபி, இந்த கரெக்டாக இருக்கா? அப்போ இந்த ஃபார்முலா தான் மேலே இருக்குது. அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது. அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு போடலாமா? அப்போ இந்த இடம் என்ன ஆகுதுன்னா இது சேர்ந்தது தான் சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ பை. நல்லா கவனிங்க, எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். ஃபார்முலாஸை வந்து அங்கங்கே கனெக்ட் பண்ணுறது தான். அப்போ இந்த ஃபார்முலா வந்து இயற்கணிதத்தில் இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு இருக்கா? அப்போ இந்த மெத்தடில் இருக்கா? அந்த இதுக்கு பதிலாக சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ, கீழே மல்டிபிள் பண்ணால் சைன் ஏ இன்ட்டு சைன் ஏ சைன் ஸ்கொயர் ஏ, காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது எந்த சைடுப்பா? எல்ஹெச்எஸ் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? அப்போ ரைட் ஹேண்ட் சைடு அங்கே என்னப்பா இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்னப்பா இருக்குது? tan ஏ இன்ட்டு சீக்கன் ஏ மைனஸ் காட் ஏ இன்ட்டு கொசிக்கன் ஏ. இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இந்த பாருங்களேன், அங்கே மொஸ்ட் எழுதியிருக்கோம்ல ரைட் ஹேண்ட் சைடு, அந்த ரைட் ஹேண்ட் சைடு தெரியுது பாருங்க, அதே தான். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த இந்த இருக்கு இல்லையா? இப்போ இதை எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து கவனிச்சு பார்த்துட்டே வரணும். ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு நோட்டில் எழுதி பார்த்துறணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தாச்சு. இதையும் பிரிச்சிடணும். எது புரியலையோ அதெல்லாம் பிரித்து போட்டுறது நல்லது. அப்போ டேன் என்ன? சைன் ஏ பை காஸ் ஏ. ஓகே. இது சீக்கன்னா 1 பை காஸ் ஏ மைனஸ் இது காட்னா காஸ் ஏ பை சைன் ஏ. இது கொசிக்கன்னா 1 பை சைன் ஏ. அப்போ எல்லாத்தையும் பிரித்து போட்டாச்சு. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். சைன் ஏ அப்படியே வச்சுக்கோங்க. கீழே மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்ப்பா? காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் இங்கே என்ன வரும்ப்பா? காஸ் ஏ பை இது என்ன வரும்ப்பா? சைன் ஸ்கொயர் ஏ. இதை என்ன பண்ணும்? குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ இதை பண்ணால் என்னப்பா வரப்போகுது? அப்போ சைன் ஏ இன்ட்டு இது இங்கே என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ இது என்ன ஆகும்? சைன் கியூப் ஏ மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணால் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ என்ன வரும்? காஸ் கியூப் ஏ பை இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான், சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ. அப்போ 1ம் 2ம் சமம். அப்போ ஃப்ரம் 1 and 2 1,2லிருந்து 1ம் 2ம் சமமாக இருக்கிறது. therefore left hand side is equal to right hand side, hence it is proved answer. முடிச்சிடலாம். இப்போ அடுத்த சம்முக்கு போவோம், ரெடி ஆகிக்கங்க. எக்ஸாம்பிள் 3.3 a cos theta is equal to b மற்றும் c sin theta is equal to d இலிருந்து தீட்டாவை நீக்குக. மேலும் a b c d என்பன மாறிலிகள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீட்டாவை நீக்குனாவே சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் வரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி வரக்கூடாதுனாவே என்ன அர்த்தம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அந்த கான்செப்ட்டுக்கு போகணும். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணால் தான் அது வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படி செஞ்சால் தான் ஆன்சர் வந்து ஈஸியாக வரும். நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எலிமினேட் தீட்டா ஃப்ரம் a cos theta is equal to b and c sin theta is equal to d where
A, B, C, D ஆர் கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த தீட்டா வந்து எலிமினேட் ஆயிரும். அப்போ சொல்யூஷன் எழுத போகிறோம். அப்போ A cos theta is equal to B ஒரு ஈக்குவேஷன், C sin theta is equal to D இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ sin theta cos theta கேன்சல் ஆகணும்னா sin square theta ப்ளஸ் cos square theta is equal to 1ங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தணும். அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டையும் காப்பாற்றப்படணும், இந்த சைன் காசும் கேன்சல் ஆகணும். அப்படிங்கன்னா இங்கே A இருக்குது, C இருக்கா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்படி வச்சுக்கோங்க. அப்போ முதல் ஈக்குவேஷனை சியால் மல்டிபிள் பண்ணுங்கள், ரெண்டாவது ஈக்குவேஷனை ஏயால் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வந்து சியால் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்குது? ஏசி காஸ் தீட்டா, ஏசி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிசி. இதை வந்து தேர்டுன்னு வேணால் வைங்க, புரியுதுக்கான்னு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஈக்குவேஷனை ஏயால் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ ஏயால் மல்டிபிள் பண்ணால் ஏசி, அதுக்கடுத்து சைன் தீட்டா, இந்த சைடு ஏடி, இது ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ ஏயாலையும் சியால் மல்டிபிள் பண்ணால் அப்போ தான் வந்து இந்த ஏசி காமனாக வரும், ஸ்கொயர் பண்ணி வெளியிடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே ஏ இருக்குது, சி இருக்குது, சியால் மேலே மல்டிபிள் பண்ணுங்கள், ஏயால் கீழே மல்டிபிள் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஸ்கொயரிங் அண்டு ஆடிங் ஃப்ரம் 3 and 4, அப்போ 3ஐயும் 4ஐயும் ஸ்கொயர் பண்ணி கூட்டுக. அப்போ ஸ்கொயரிங் அண்டு ஆடிங் ஃப்ரம் 3 and 4, சமன்பாடு 3ஐயும் சமன்பாடு 4ஐயும் வர்க்கப்படுத்தி கூட்டுக. அப்போ வர்க்கப்படுத்தி கூட்டினா தான் ஈஸியாகும். அப்போ இந்த சைடு ஸ்கொயர் பண்ணனாகும் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல் செய்வோம், ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணுங்கள், பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர். ரொம்ப சிம்பிள் கணக்கு, நல்லா கொஞ்சிக்கோங்க. முதல்ல என்ன இருக்குன்னா, ஒன்றாவது சாம்பாடை சியால் மல்டிபிள் பண்ணணும், ரெண்டாவது சாம்பாடை ஏயால் மல்டிபிள் பண்ணணும், அதுக்கடுத்து ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். இப்படியா வச்சுக்கோங்க. ஏன் ஸ்கொயர் பண்ணணும்னா அப்போ தான் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். அப்போ இங்கேயும் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்கா, அப்போ ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டா அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த இடம் வந்து பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர். அப்போ இது ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர், அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ஆயிரும். இது பி ஸ்கொயர், இது சி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர், இது டி ஸ்கொயர். அப்போ மிச்சம் என்னப்பா வருது? அப்போ தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு கிடச்சிருது. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே வந்து தீட்டாவை நீக்கி விட்டோம். அப்போ எலிமினேட் பண்ணி தீட்டாவே வரல, அப்போ கான்ஸ்டன்ட் மட்டும் வந்திருக்கா. அப்போ இதுதான் வந்து தேவையான ஆன்சர். புக்கில் வந்து 2 லைன் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 லைன்லாம் டிக்னாமெட்ரிலாம் சொன்னால் புரியவே புரியாது. அதனால தான் வந்து உனக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ இந்த வீடியோவில் எத்தனை சம் பார்த்துருக்கோம்? மொத்தம் 3 சம். எக்ஸாம்பிள் 3.1, 3.2, 3.3 மொத்தம் 3 சம்மு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து இதில் ஃபார்முலாஸ் நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் லென்த்தாக இருக்கேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாமல் நிறையா பிக்கப் பண்ணுங்கள். இந்த மொதல் வீடியோவை நீ கரெக்டாக பார்த்துட்டாவே அடுத்தடுத்த வீடியோஸ் ஃபுல்லாகவே இன்னமும் ஈஸியாக வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களெலாம் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.